அது ஒண்ணும் இல்லைங்க அத்த மாமியார. கேடிவில பாத்துக்கிறீங்க 11 மணிக்கு எம்ஜிஆர் படம் போடுறதா விளம்பரம் பண்ணிருந்தாங்க. அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, குளிர் அடிச்சாலும் சரி, இந்த துண்டை மட்டும் எடுத்து வீசுனாங்கிறீங்களே. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம வவுத்த காலியா வச்சிருக்கேன்டி. அப்புறம் எனக்கு பசிக்கும் இல்ல, நான் சாப்பிட கூடாதா? நல்லா வெள்ளை வேஷ்டி அங்கவஸ்திரம் போட்டு வரவங்களுக்கு திங்க முடியாத அளவுக்கு வெள்ளை அடிக்கறியா அள்ளி வைக்கிறாங்களாம். ஜோறு கூட சும்மா கரண்டி தான் கட்டுறாங்களாமா, கறியே வேணாங்க வேணாங்க அள்ளி அள்ளி வைக்கிறாங்களாம். உயிரே உயிரே தப்புச்சு எப்படியாச்சும் ஓடிவிடு, ஐயோ வருதே மூதேவி வருதே. அவ என் கையில மாட்டினா செத்தாடியோய். அண்ணே, அது எப்படி நான் வாயால சொல்லுவேன்? எனக்கு ஒத்த பொம்பளை புள்ளனே. பள்ளிக்கூடம் போகும்போது எவனோ வண்டிக்காரன் இடிச்சுட்டான். நானு கிருஷ்ணமூர்த்தி, உன் காட்டுல மழை தாண்டா. அடுத்து வர ஒரு வாரத்துக்கு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. அப்பாடா, ஒரு வழியா சுந்தரி அக்கா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் கறி விருந்துக்கு ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பாப்போம் சுந்தரி அக்கா என்னதான் பண்ணி வச்சிருக்குன்னு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடணும். என்ன தாமரை, உள்ள போவோமா? ஏண்டி இப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடலான்னு சொன்னா நீ வந்துருவியா? போயிடலாமான்னு கேள்வி கேட்கற? போடி. நீ வாடி. என்ன ராமாயாத்தா, என்னமோ செவுனியன்னு உட்காந்துருக்கிய? என்ன நான் என்னத்தா செவுனேன்னு இருக்கிறேன்? எனக்கு என்ன குறை? மவளுக்கு மவளாவும் மருமவளுக்கு மருமவளாவும் சுந்தரி என்ன பாத்துக்கிறா. நான் பெத்தது ஒன்னே ஒண்ணு, அதையும் குடியாரனா பெத்து தொலைச்சுட்டேன். கிளிய புடிச்சு குரங்கு கையில கொடுத்த மாதிரி இந்த சுந்தரியை என் மவனுக்கு கட்டி வச்சு அவ வாழ்க்கையும் அழிச்சு புட்டேன். ஏதோ நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அதுகளுக்கு ஒண்ணுன்னா நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். என் காலத்துக்கு அப்புறம் அதுகளை பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா சொல்லு? எனக்கு இருக்கிற ஒரே व्यसனமும் சரி குறையும் சரி இதுதான். இங்க பாராத்தா, நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சுந்தரி அக்காவை அப்படிலாம் நாங்க விட்டுற மாட்டோம். அதுக்கு ஒண்ணுன்னா நாங்களாம் பொங்கி எழுந்துருவோம். எழுந்து ராமாயாத்தா, சுந்தரி அக்கா ஒண்ணுன்னா நாங்களா பாத்துக்கிட்டு சும்மா விட்டுருமா? நீ எதுக்கு व्यसனம் முடிச்சிட்டு இருக்கிற? சரிடி சரிடி பொண்டுலா, என்ன அக்காலும் தங்கச்சியும் ஜோடியா வந்திருக்கிறீங்க? உங்க கூட்டாளி பார்க்க வந்தீங்களா? அட ஆமாத்தா, எங்க கூட்டாளி தான் பார்க்க வந்தோம். எங்க ஆளை காணோம்? எங்க போனான்லாம் தெரியல சிம்ரனே. இப்பதான் எங்க கிளம்பி போனா? வெளியில கிளம்பி போயிட்டாளா? அடி பாவி குண்டச்சி, 1 மணிக்கு வீட்டுக்கு வாங்கடின்னு சொல்லிவிட்டு நாசுக்கா எஸ்கேப் ஆயிடுச்சா? அடியே, பக்கத்துல எங்கேயாவது போயிருக்க முடியும், வந்துரும். அடி போடி, அவ எஸ்கேப் ஆயிட்டா. இவளுக்கு திங்குற சோத்துக்கு நம்மளால ஆக்கி போட்டு மாள முடியாதுன்னு கிளம்பிட்டாடி கிளம்பிட்டாடி. என்னங்கடி என்னமோ ரகசியமா பேசிக்கிறீங்க? எது முக்கியமான விஷயமா? ராமாயாத்தா, வீட்ல என்ன சோறு குழம்பு? ஒரு வாசனையும் காணோம். குழம்பு எதுவும் வச்சா தானடி வாசம் வரும். காலையில சோத்தை மட்டும் வடிச்சு இந்த பிள்ளைக்கு லெமன் சோறு செஞ்சு கொடுத்துட்டா. எங்களுக்கு இந்த தயிர் ஒரு குண்டா இருந்துச்சு. அப்புறம் என்னத்த போய் குழம்பு வச்சுக்கிட்டு அதுலயே 4 வரமிளகாய் கிள்ளி போட்டு அதுலயே சாப்பிட்டுக்கிட்டோம் தா. இப்ப நாங்க 2 பேரும் தானே, ஏதோ இருக்கிறத குடிச்சுக்க வேண்டியதுதான். இனிமே ராத்திரிக்கு ஏதோ வச்சுக்கிட்டா போதாதா? நான் பாக்கல பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஏத்தா, 2 பேத்துக்கு ஆளுக்கு இப்படி சோறு போட்டாரேன், சாப்பிடுறீங்களா? எது, அந்த தயிர் சோத்தையா? அட, வெறும் தயிர் சோறு மட்டுமா எடுத்துருவாங்க? காலையில வறுத்த உருளைக்கிழங்கு இருக்கு, அதையும் எடுத்துட்டு வரேன். இங்க பாராத்தா, நான் இருக்கிற கடுப்புல உன்னை வறுத்து எடுத்து போடுவேன், ஓடிப்புடு. ஏண்டி அத்தா, உன்னை சோறு தின்னு தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? இந்த அலமையில மருமவளுக்கு என்ன வந்திருக்கும்? நல்லாத்தான் பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு சாமி வந்து விளாட்டம் ஆடுறா. தாமரை, நம்மள அந்த குண்டச்சி ஏமாத்தி விட்டா பத்தியா? வீட்டுக்கு வாங்கடி, விருந்து வைக்கிறேன், கரிச்சோறு போடுறேன்னு ஆசை காமிச்சு மோசம் பண்ணிட்டா பத்தியா? ஏன் புள்ள, நம்மள வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அது வேற எங்கேயும் கிளம்பி போகுமா? போயிட்டாளே போயிட்டாளே போயிட்டாளே. எங்கேயாவது கடைக்கு தெருக்கு போயிருக்க முடியும், வந்துரும். நீ அதுக்குள்ள குதிக்காத, அமைதியா இரு. அடே சிம்ரனு, தாமரை வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. அக்கா, எங்க போன நீ? ஏண்டி வந்து ரொம்ப நேரமாச்சா? இந்த மீன் வாங்கிட்டு வரலாம்னு போனேன். ஏ சுந்தரி, எங்களை 1 மணிக்கு வீட்டுக்கு வாடின்னு சொல்லிவிட்டு நீ இப்பதான் மீன் வாங்குற மானு வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற. மட்டனும் சிக்கனும் இருக்கையில மீன் எதுக்கு? அதை இன்னொரு நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம்ல, எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற?
ஏண்டி 1 மணிக்கு வர சொன்னேன், நீங்க 12:30 மணிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு தைய தக்கன்னு குதிச்சா நான் என்ன பண்ணட்டும்? இந்தா இப்பதான் போய் மீன் வாங்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை குழம்பு வச்சு வறுத்து போடுவேன். நீ கறிச்சோத்துக்கு அவசரப்பட்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்? இந்தா இப்படி செத்த நேரம் உட்காந்து பேசிட்டு இருங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அக்கா இருக்கா, நானும் வரேன், வந்தா உனக்கு உதவியா இருக்கும்ல. அட இருங்கடி, நானும் அவளுக்கு கூட போனா வேலை செய்யணும், நம்ம இப்படியே செத்த சாயுவோம். அடி இன்னுமாடி சமைக்கிறீங்க? சீக்கிரம் வாங்கடி, பசி உயிர் போகுது. அடி பாவி, ரெடியா தான் உட்காந்துருக்கியா? நாங்களாம் எப்போவோ ரெடியாக தான் இருக்கோம், நீங்கள் தான் ஜோத்த கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. எல்லாம் வருது வருது, கொஞ்சம் பொறுமையா இரு. இந்தாங்க சாப்பிடுங்க, நான் போய் குழம்பு எடுத்துட்டு வரேன். என்னங்கடி இது? ஏ சிம்ரனே, அதுவே காசு இல்லாம அல்லாடிட்டு கிடக்கு, இந்த நேரத்துல போய் அதுகிட்ட விருந்து அது இதுன்னு கேட்டா அது எப்படி செய்யும்? ஏ சிம்ரனே, கோழிக்கறி ஆட்டுக்கறின்னு வாங்கினா 500-1000ன்னு செலவாகும். நம்மளை வர சொல்லிவிட்டோமே, என்னடா பண்றதுன்னு அது மீனை வாங்கி குழம்பு வச்சு பொரிச்சிருக்கு. கம்முன்னு வாயை மூடிட்டு சாப்பிடு, இந்த மாதிரி நேரத்துல கூட அதுக்கு செலவு வைக்கிறோம்னு எனக்கு சங்கடமா இருக்கு. வாயை மூடிக்கிட்டு சாப்பிடணுமா? இவங்க சாப்பிடுவாங்க வாயை மூடிக்கிட்டு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படிமா இருக்கு குழம்பு சிம்ரனு? குழம்பு எப்படி இருக்கு? நல்லாத்தான் இருக்கு. இதுக்கான 2 நாளா விரதம் இருந்தேன். தாமரை, உனக்கு இன்னும் குழம்பு ஊத்தவாமா? அக்கா, இங்கேயே தான் இவ்வளோ குழம்பு இருக்கு, இன்னும் எங்க ஊத்துற? போதுங்க, இதுவே போதும் எனக்கு. நீயும் ஒரு தட்டில் போட்டு வந்தா எங்க கூட உட்காந்து சாப்பிடலாம்லக்கா. ஆடி சாப்பிட்டுக்கிறேன், என்ன இப்ப காலையிலே லேட்டா தானே சாப்பிட்டோம். பொண்டுலா, என்ன விருந்து பழமா இருக்கு? தயிர் சோத்து கிளவி வருது. அந்த கிளவி அப்பவே தயிர் சோறு போடுறோம்னுச்சு. அதை வாங்கி சாப்பிட்டுருந்தா கூட வெயிலுக்கு கொஞ்சம் குளு குளுன்னு இதமா இருந்திருக்கும். இந்தாங்க அத்தை, நீங்களும் சாப்பிடுங்க. ஏன் சுந்தரி, அக்காளையும் தங்கச்சியும் கூப்பிட்டு தடப்படலாம் விருந்து வைக்கிறியா? என்ன விசேஷம்? ஏன் அத்தா, உங்க ஊர்ல இத்தான் தடப்படலான விருந்தா? ஆமா, இந்தா மீன் குழம்பு வச்சிருக்கா, மீன் பொரிச்சிருக்கா. சரி சரி சாப்பிடுங்க. அது ஒண்ணும் இல்லத்த, உங்க மகன் குடிய நிப்பாட்டிட்டு வேலைக்கு போயிருக்காருல, அந்த சந்தோஷத்துக்கு தான் இவளுக்கு ட்ரீட் வேணும் விருந்து வேணும்னு கேட்டாளுங்க. அதுக்கு தான் ஒரு வாய் சோறாக்கி போடலாமேன்னு கூப்பிட்டேன். ஏன் நெட்டக்குரங்கு, நான் அப்பவே சொன்னேன்லடி வேற ஏதாவது விஷயமா இருக்க போகுதுன்னு. என்னைய மரமண்டா கூறுகட்டவனு திட்டினல்ல, இப்ப பாரு. அடியே, நான் மட்டும் என்னத்தடி கண்டேன்? அந்த எருமை மாடு சந்தோஷமான விஷயம்னு சொன்னிச்சு, புதுசா வெக்கமெல்லாம் பட்டுச்சேடி. உன் மொகர கட்ட சந்தோஷமான விஷயம்னா அது மட்டும்தான் சந்தோஷமான விஷயமா? இப்ப இவ்வளவும் சொல்றல, அன்னைக்கு எங்கடி போன? நான் ஏதோ அறியாத புள்ள தெரியாம சொல்லிவிட்டேன். வாய் பேசாதடி, இதுல என்னென்ன வேணும்னு லிஸ்ட் வேற. தாமரை, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. சுந்தரி அக்கா அது புருஷன் வேலைக்கு போனதுக்கு தான் நம்ம ட்ரீட் கேட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்குது. நாம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஏண்டி சாப்பிடுறத விட்டுவிட்டு அப்படி என்ன பேச வேண்டி கிடக்கு? சுந்தரி அக்கா, உன் புருஷனுக்கு வேலையெல்லாம் ஓகேவாமா என்ன? பாத்துக்கா, உன்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லிவிட்டு வழக்கமா போற இடத்துக்கு போயிட போறாப்ல. ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா? இப்பதான் இந்த அண்ணன் ஒரு வேலைக்கு போறாருன்னு சுந்தரி அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம கேட்டதும் விருந்து வரைக்கும் வைக்கிறதுனா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு பாரு. நீ சொன்னதும் அது மூஞ்சி எப்படி வாடி போச்சு பாரு. ஐயோ அக்கா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ உடனே அதை பத்தி யோசிக்காத. இல்லடி சிம்ரனு, நீ சொன்னதுக்குன்னு இல்ல, அந்த பயம் எனக்கும் இருக்கு. இந்த மனுஷன் அலுப்புக்கு குடிக்கிற ஆள் இல்லடி, 24 மணி நேரமும் குடிக்கிறதே தொழிலா வச்சிருக்கிற ஆளு. இதையெல்லாம் ஒரே நாள்ல விட்டுப்புட்டு வேலைக்கு போறான்னா யோசிக்க தோணுதில்ல. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாத்தான் இருக்கு. சுந்தரி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அவனுக்கும் வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்கு. கண்டிப்பா என் புள்ள ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான். உன்னையும் கௌரியும் கைவிட மாட்டான் சுந்தரி. எனக்கும் அதானத்தை வேணும். நான் என்ன காரு பங்களா ஏசின்னு வசதியான வாழ்க்கையவா கேட்குறேன்? அன்னன்னைக்கு உழைச்சி கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா குடிக்கணும். ஏதோ வேலைக்கு போன இடத்துல கெட்ட பேர் வாங்காம ஒழுக்கமா வேலை செஞ்சா சரிதான். காலமும் நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுக்கா. நேற்று வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறாருன்னா கண்டிப்பா ஏதாவது மாற்றம் இருக்கும். நீ எதை பத்தியும் யோசிக்காம போய் சாப்பிடு போ. அதையும் இதையும் யோசிச்சுக்கிட்டு விசனம் பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்ப. அட ஆமா சுந்தரிக்கா, உன் புருஷன் இங்க சேட்டை பண்ற மாதிரி மில்லுலையும் சேட்டை பண்ணாருன்னு வச்சுக்க, புடிச்சு லாடம் கட்டிடுவாங்க. அதுக்கு பயந்தாவது ஒழுங்கா வேலை செய்வாரு. போய் ஆவர வேலையை பாப்பியா? அதை விட்டுப்பிட்டு சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிற. சரிக்கா, பேசிக்கிட்டே சாப்பிட்டதுல வவுறு நம்பினது கூட தெரியாம தொண்டை வரைக்கும் சாப்பிட்டாச்சு.
வீட்டுக்கு போய் மல்லாக படுத்து நல்லா ஒரு தூக்கத்தை போடணும். தாமரை, நாம கிளம்புவோம்டி. என் மாமியா எங்கெங்க தேடிக்கிட்டு விளக்கமாற கையில புடிச்சிக்கிட்டு நிக்குதா, உருட்டுக்கட்டையை கையில புடிச்சிக்கிட்டு நிக்குதான்னு தெரியல. வாடி போலாம். சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். நீயும் போய் சாப்பிடு, சாப்பிடாம இருக்காது என்ன? சரிடி, நான் சாப்பிட்றேன், நீங்க போயிட்டு வாங்க. என்ன வீடு திறந்து கிடக்கு, ஒருத்தரையும் காணோம். தாமரை, அம்மாடி தாமரை. என்னம்மா, யாரையுமே காணோம்? தெரியலையடி என்னன்னு. பிள்ளைங்களும் ஸ்னேகாவும் பள்ளிக்கூடம் காலேஜ்னு போயிருப்பாங்க. மருமகன் வயலுக்கு போயிருப்பாரு. இந்த தாமரை பிள்ளைங்க தானே இருக்கும், அவளையும் காணோம். அக்கா, அக்கா, தாமரை எங்கேயும் வெளியில கிளம்பி போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே, ஒருத்தரையுமே காணோம். மா, கதவுலாம் திறந்து கிடக்கு, அப்படி அப்படியே போட்டு எங்க போயிருக்க போறாங்க? ஐயய்ய, யார் அது இந்த நேரத்துல நொய்யி நொய்யி நொய்யின்னு செத்த நேரம் நிம்மதியா தூங்க விடுறாங்களா? மா, தாமரை மாமியா வருதுமா. இங்க பாரு பவித்ரா, சம்மந்தி அம்மா எது பேசினாலும் நீ அமைதியத்தான் இருக்கணும். கூட மாட எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது சொல்லிவிட்டேன். ஏமா, அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, நாம அதை கேட்டுட்டு அமைதியா இருக்கணுமா? சொல்றத மட்டும் கேளு பவித்ரா. நீ பேசிட்டு போயிருவ, அதுக்கப்புறம் உன் அக்கா நிலைமை நினைச்சு பாத்தியா? ஆமா, ஒன்னு இதை ஒன்னு சொல்லி வாய் அடைச்சிரு. யார் அது காவு காவுன்னு கத்திட்டு கிடக்குறது? ஓ, நீங்க தானே அது. நீங்க கத்துற கத்து நேரத்துக்கு தாமரைக்கே கேட்டிருக்கோம், வந்துருவா. ஏ ஷோ, யாருடைய இந்த கதவை திறந்து வச்சது? தெருவில் போற நாயில வீட்டுக்குள்ள வருது பாரு. வா கற்பகம், இது உன் மவளா? ஆமாம் சம்மந்தி அம்மா, இவ சின்னவ பவித்ரா. அப்படியா சங்கதி? நல்லா வளர்ந்துட்டா. கையில காசு போலங்களனாலும் ஜோத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இருக்காது போல இருக்கே. யா கற்பகம், என்ன விஷயம்? திடீர்னு அலையா விருந்தாளியா வந்திருக்கிறீங்க? அத்தை, நாங்க ஒன்றும் அலையா விருந்தாளியெல்லாம் வரல. மாமா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. ஓஹோ, மாமன் போன் பண்ணி வர சொன்னானா இல்ல உன் அக்கா போன் பண்ணி வர சொன்னாளா? ஏன், அக்கா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தா தான் என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்லடி அம்மா, ஒரு தப்பும் இல்ல. சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். என்ன கற்பகம், உன் பொண்ணுக்கு மரியாதையை கத்து கொடுத்துருக்கிறியோ இல்லையோ, நல்லா வாய் பேச கத்து கொடுத்துருக்குற. பவித்ரா, நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? மா, எனக்கு தான் மரியாதை தெரியாது, அவங்களுக்கு எல்லா மரியாதையும் தெரியும்ல. வீட்டுக்கு வந்தவங்கள உட்காருங்கன்னு கூட சொல்லாம இப்படிதான் நிக்க வச்சு பேசிட்டு இருப்பாங்களா? இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை இல்ல? ஏய், என்னங்கடி ஆத்தாலும் மகளும் எனக்கு மரியாதை சொல்லி தரீங்களா? ஐயோ சம்மந்தியம்மா, அது அறியா புள்ள விவரம் தெரியாம ஏதோ பேசிருச்சு. நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிறாதீங்க. இங்க பாருங்க, ஒழுங்கா. அம்மா, பவி, அக்கா, மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்டா கண்ணு. பவி, அம்மாவை நல்லா பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன்க்கா. ஆத்தாலும் மகளும் ஒண்ணு கூடிட்டாளுகள்ல, இனிமே கூத்தடிப்பாளுக. எந்த வேலையுமே என்ன செய்ய விடுறதில்ல தாமரை, எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறா. மா, இப்படி வந்து உக்காருங்க முதல்ல, அப்புறம் பேசிக்கிறோம். ஏமா, வாங்கன்னு சொன்னா கூட வரமாட்டீங்க, இன்னைக்கு என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க? என்னன்னு வர சொல்ற தாமரை? வந்தா உன் மாமியார்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தானே போறோம், அதுக்கு எதுக்கு வந்துக்கிட்டு? மருமகன் தான் நேற்று ஃபோன் அடிச்சு உடனே ஊருக்கு கிளம்பி வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு, அதுக்கு தான் வந்தோம். என்னம்மா சொல்ற? அவரு வர சொன்னாரா? அவர் என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை. பாட்டி, சித்தி, ஏ சௌமியா குட்டி, அப்பு, வாங்கடா என் தங்கங்களா, வாங்க வாங்க வாங்க. சௌமியா, போய் 2 பேரும் யூனிஃபார்மை மாத்திட்டு வாங்க. அப்படியே இங்க உட்காந்தீங்கன்னா எல்லாம் அழுக்கு பண்ணிடுவீங்க. போங்க போங்க, போய் மாத்திட்டு வாங்க போங்க. மா, பாட்டியும் சித்தியும் வந்திருக்காங்கல்ல, அப்புறமா மாத்திக்கிறனே. 2 பேரும் அதுக்குள்ள எங்கேயும் போக மாட்டாங்கடி, போய் மாத்திட்டு வாங்க போங்க. அக்கா, ஏன்க்கா? அப்புறம் தான் மாத்திக்கிறட்டுமே. உனக்கு தெரியாது பவித்ரா இவங்கள பத்தி. அப்புறம் மாத்திக்கிறேன்னு தூங்கும்போது கூட இந்த யூனிஃபார்மை போட்டுட்டு தூங்கிடுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போற துணி இல்ல, கொஞ்சமாவது சுத்தபத்தமா இருக்கணும்ல. சௌமியா, எப்படா கண்ணு இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா உட்காந்துருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். தாமரை, எதுவும் வேணாம், தண்ணி மட்டும் கொடு போதும். சரிம்மா, இந்தா எடுத்துட்டு வரேன். பாட்டி, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது இதுன்னு வாங்கறதுக்கு இந்த பாட்டிக்கிட்ட காசு இல்லடா கண்ணு. ஏதோ இந்த பாட்டியால முடிஞ்சது. தேனு முட்டாய் கடல முட்டாயின்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த கட்டைப்பையில இருக்கும் பாரு, எடுத்து சாப்பிடு. சௌமியா, நீயும் போய் எடுத்து சாப்பிடுமா.
2 பேரும் சண்டை பண்ணிக்காம ஆளு கொஞ்சமா எடுத்து சாப்பிடணும், சரியா? பாட்டி, அவன் ஆளுக்கு கொஞ்சம்லாம் தர மாட்டான். எனக்கு தேனு மிட்டாய்னா தான் ரொம்ப பிடிக்கும். அதை மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுங்க. கடல மிட்டாய் அவனை எடுத்துக்க சொல்லுங்க. போ, எனக்கு தான் தேனு மிட்டாய் வேணும். கடல மிட்டாய் வேணா நீ எடுத்துக்கோ. நான் எது கேட்கறனோ அதே தான் நீயும் கேட்பியா? எனக்கு தேனு மிட்டாய் தான் வேணும், கொடு. அஸ்கு புஸ்கு, அது என்ன உனக்கு மட்டும் ஃபுல் பாக்கெட்டு? எனக்கும் தான் வேணும். எனக்கு கடல மிட்டாயும் வேணும், தேனு மிட்டாயும் வேணும். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு கொடு. அது என்னடா நீ மட்டும்? எனக்கு கடல மிட்டாய் பிடிக்காது, தேன் மிட்டாய் கொடு. பாட்டி, எனக்கு கடல மிட்டாய் பிடிக்காது, தேன் மிட்டாய் எனக்கு கொடுக்க சொல்லுங்க பாட்டி. சௌமியா, கடல மிட்டாய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா, அதை ஏன் வேணாங்கிற? இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எங்கே இதெல்லாம் பிடிக்குது? சாக்லேட்டு ஐஸ்கிரீம்னு தான் வாங்கி சாப்பிட்றீங்க. பாக்கெட்டில் காற்று அடைச்சி கொடுக்குறான், அதை சாப்பிட்றீங்க. நீங்க சண்டை பண்ணிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா தனித்தனியாவே வாங்கிட்டு வந்திருக்கலாம். சௌமியா, இப்போ இருக்கிறத சாப்பிடு. நான் பாட்டி உனக்கு மறுபடியும் நிறைய வாங்கி தரேன், சரியா? சரி பாட்டி.